எப்படி ஃபீல் பண்றதே ஒரு மாதிரி எனக்கு மண்டை கோளாறாவே இருக்குது. ஏன்னா, ஒரு பக்கம் வந்து மேட்ச் டிரா ஆயிடுச்சு. ஆஸ்டன்ல இருந்து 6 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கோம். டேபிள் டாப்ல இருந்து 6 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கோம். அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கலாம். இன்னொன்னு நம்ம 10 பேருக்கிட்ட போனோம். லைக் 30 சம்திங் மினிட்லயே சீக்கிரமே போயிட்டோம். பட் அதையும் மீறி நம்ம வந்து உழைச்சு இது பண்ணி ஒரு கேம் கொடுத்து டஃப் கொடுத்து யூ குட் ஆர்கியூ இன்ஃபேக்ட் பெட்டர் டீமாவே இருந்தோம்னு ஆர்சனல் கூட அப்படி இருந்து 1-1 டிரா வச்சு மரஸ்கா எந்த பேனிக் சப்பும் பண்ணாம அதை வச்சும் இது சொல்லிக்கலாம். ரெண்டு ஃபீலிங்கும் தான். ஏன்னா அல்டிமேட்லி ஜெயிச்சிருந்தா நம்ம 3 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் போயிருப்போம் ஆர்சனலுக்கு. நமக்கு அதான் தேவைப்பட்டுச்சு. மீன் அந்த கேமுடைய பிக்கஸ்ட் ப்ரையாரிட்டி அதுவாக தான் இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதால செய்ய முடியல. மீன் நம்ம செஞ்சிருக்கலாம். வி ஹேட் சான்சஸ், அது பண்ணிருக்கலாம். பட் அட் த சேம் டைம் டீமுடைய ஃபைட், கிரிட், ரெசிலியன்ஸ் எல்லாத்தையும் நினைச்சு அதுவும் பெருமைப்படலாம். ரெண்டுமே இருக்கு. வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ். பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். செல்சி 1 ஆர்சனல் 1. மூணாவது தடவை ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல வரிசையா செல்சிக்கு ஆர்சனலுக்கும் ஒரு டிரா. அண்ட் இந்த வாட்டி ஒரு வித்தியாசமான ஒரு டிரா. அது வந்து எப்படி சொல்றது, கேமுக்கு முன்னாடி டிரா கொடுத்தீங்கன்னா லைக் ஓகே 1 பாயிண்ட் தான். மீன் இன்ஃபேக்ட் நானே ப்ரெடிக்ஷன்ல 1-1 டிரான்னு சொல்லியிருந்தேன் நானு. லைக் வந்து ஏன்னா அவ்வளோ ஒரு க்ளோஸான ஒரு டாக்டிக்கலா ஒரு போரிங் கேமா இருக்கும் தான் நான் நினைச்சேன். நானு அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. சரியா, எல்லாத்துக்கும் முன்னாடி நாம வந்து இந்த ஃபேண்டைன் டெய்லர் பத்தி கிழிச்சிடலாம். ஏன்னா ஜெனரலா நான் ரெஃப பத்தி பேசக்கூடிய ஆள் இல்ல. ஆனா அந்த சொட்டத்தால என்ன நினைச்சான்னு தெரியல. மண்டேல முடியல, மூளை இல்ல எனக்கு தெரியல. கேம் கிட்ட சுத்தமா கண்ட்ரோலே இல்ல. இஷ்ட புண்டைக்கு வந்து ஓ நீ ஃபவுல் பண்ணியா எல்லோ கார்டு, ஓ நீ ஃபவுல் பண்ணியா உனக்கு எல்லோ கிடையாது, ஓ நீ ஃபவுல் பண்ணியா உனக்கு எல்லோ கார்டு, ஓ உனக்கு எல்லோ கார்டு கிடையாது. ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம, ஐ மீன் ஒரு சைடுல அவன் சொல்லுவேன், ஆண்டனி டெய்லர்னு சொல்லுவேன். பட் இன்னொரு சைடுல கேமும் வந்து லைக் ஓகே, லைக் ஒரு ரைவல்ரி கேமு, ஒரு டார்வி கேமு, ஒருத்தர் பிடிக்காது அதுக்காக ஃபுட்பால் விளையாடுங்கண்ணா. ஒருத்தர் அடிச்சு மோதிங்கண்ணா, ஒருத்தர் இடிச்சுண்டு அடிச்சுண்டு மோதிண்டு எட்டி உடச்சிக்கின்னு எல்லாம் பண்ணிட்டு, ஐ மீன் யூ குட் ஆர்கியூ டிபிக்கல் ஓல்ட் ஸ்கூல் டார்பி கேம் அந்த மாதிரின்னு. இந்த கேம் வந்து மேபி 2003 ஆடினா அதோட பின் லைக் ஓகே இதாண்டா கேம், இதாண்டா டார்பி கேமுமாங்க. மேபி இப்பங்கிறதுனால எல்லாம் இந்த புத்தம் கொடுக்குற கேம், சாஃப்ட் கேங்ல எல்லாருமே வந்து ரொம்ப வைலண்ட் கேம் இது அப்படின்னு அதை அழிச்சிருப்பானுங்க. நீங்க எப்படி பார்க்கணும் வேணாலும் பார்க்கலாம். பட் வி ஹேட் சான்சஸ், நிறைய சான்சஸ் இருந்துச்சு. ரைட் சைட்ல இருந்து எஸ்பெஷலி கிரியேட் பண்ணோம். எஸ்டாவே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச 1-2 கோல் போட்டிருக்கலாம். ஏன்னா இந்த சான்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்க இருந்து மிஸ் பண்றான்னு தலைவன் இங்க இருந்து தூக்கி 6 அடிக்கலாம். ஒரு நல்ல மூவ்மெண்ட், ஒரு 1-2 லிங்க் அப்ளை பண்றவனும் ஜோ பெட்ரோ புட்ஸ் கிராஸ் இன். மஸ்கரை சரியா கிளியரன்ஸ் பண்ணல. அண்ட் எஸ்டோக்கு இங்க சான்ஸ் மட்டுது, இங்க இருந்து தூக்கி ரைட் ஃபுட்ல 6 அடிக்கிறான். அவ்வளவு ஃபோர்ஸ் குத்துக்கின்னு. இன்னொரு சான்ஸ்ல அவன் கட்டிங் செட் பண்றான், அவனுக்கு ஷார்ட் அடிக்க வாய்ப்பு இருக்கு, அது தூக்கி 6 அடிக்கிறான். பிளஸ் இந்த மாதிரி 2-3 மோமெண்ட்ஸ் அங்கங்கே இருந்தது. ஜோ பெட்ரோ ஒரு சான்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்கேப்பி வந்து ஐ திங்க் ஸ்லிப் ஆனா அண்ட் இங்க இருந்து ஒரு 1-on-1 சான்ஸ் பண்ணி வருது. பட் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா டச் இருக்கிறான். அண்ட் வந்து கேஃப்ரி மேக்ஸ் த ரிகவரினா அங்க இருந்து பால் போகுது. பட் இந்த 2 சான்ஸ் மெயினா. அண்ட் தென் இந்த கேடு கெட்ட ஒரு ரெட் கார்டு வந்தது. அதாவது கைசேடோ, டேய் உன அவ்வளோ புகழ்ந்தேன், அவ்வளோ டிஃபென்ஸ் பண்ண, இன்னைக்கு உனக்கு டிஃபென்ஸே கிடையாது. உனக்கு அறிவு மயிருன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த சிச்சுவேஷன்ல ஏன் அவ்வளோ ரேஷா போறேன்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் மாய்சஸ் கைசேடோ அதுக்கு முன்னாடியே 2-3 எல்லோ கார்டு வாங்கியிருக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவ்வளவு பிசிக்கலா எனக்கு தெரிஞ்சு ஒரு இதோட இருந்தா நினைக்கிறேன். யார் காலையாவது உடைக்கணும், யார் மூஞ்சியாவது பேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருந்தா போல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் இருந்தான். ஏன்னா அவ்வளோ பிசிக்கலா இருந்தான், டு தி பாயிண்ட் வேர் ஓவர் பிசிக்கல் ஆயிட்டான். அண்ட் அந்த ரெட் கார்டு வந்து அதுக்கு முன்னாடி வரலனாலும் அந்த ரெட் கார்டு வந்து கரெக்ட் டிசிஷன் தான். ஸ்டட்ஸோட போற, யூ கேனாட் டூ லைக் தட். அண்ட் ஐ வாஸ் திங்கிங் ஓகே செத்தோம் நம்ம அவனே, இதுக்கு மேல என்ன ஒரு ஆணி புடுங்க முடியாது அப்படின்னு. கைசேரோ வந்து ரெட் கார்டு, அவுட் ஃபார் 3 games. மீன் யூ குட் ஆர்கியூ கைசேரோ வந்து ரெஸ்ட், 3 வாரம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இத்தனை நாள் ஆடிட்டு இருக்கான் மனுஷன், ரெஸ்ட் இல்லாம ஒரு ரெஸ்ட் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து சரி எனக்கு எப்படி ரெஸ்ட் தேவை, இந்த மேனேஜர் எப்படி ரெஸ்ட் பண்ண மாட்டா, நானே வந்து ரெட் கார்டு போய்க்கிறேன் அப்படின்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. பட் நெக்ஸ்ட் 3 games ஆர் லீட்ஸ், போர்ன்மவுத் அண்ட் எவர்டன். வச்சு நம்ம சமாளிக்கணும். பட் அதை பத்தி நான் அப்புறமா வரேன். சரி ரெட் கார்டு போனே சத்தோண்டம் அவனே லைக் வந்து
லைக் ஃபுல்லா ஆர்சனல் போட்டு வளர்க்க போறாங்க. லைக் 11 against 10 they are the better team, they are the top of the table team. சரி நம்ம எப்படி சமாளிக்க போறோம்? ஏன்னா ஆர்சனலுக்கும் சான்சஸ் இருந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாக்காக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு. லைக் எப்படி இவனை இவ்ளோ ஃப்ரீயா ஓட விடுறான்னு எனக்கு புரியல. நல்ல சேவ் தான், பட் ஸ்டில் யூ cannot allow Saka to run that free. ரெட் கார்டு போன உடனே அவங்களுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து we are a bit open in the back, நம்ம முன்னாடி போறதால. அண்ட் வந்து மார்டினெல்லி வந்து இந்த மாதிரி ஷாட் எடுக்கிறா, பட் இட்ஸ் a good save from Sanchez. இதுக்கு முன்னாடி வந்து கேம் நோட்ல ரெட் கார்டு போன கேம்ஸ்லாம் வந்து யுனைடெட் அவே பிரைட்டன் ஹோம்ல வந்து மரஸ்கா வந்து பார்த்துட்டு உய்யோ நம்ம ஏதாவது பண்ணணுமே, உய்யோ ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேனிக் சப் பண்ணா. ஆனா இன்னைக்கு பேனிக் சப் எதுவும் பண்ணல. அதை கூட விடு, டிஃபெண்டர்ஸ் டிஎம் கூட யாரையும் கொண்டு வரல. he made just 2 changes the whole game. half timeல கர்னாச்சோ கூட்டு வந்தா, அப்புறம் லியம் டெலப்ப கூட்டு வந்தான். ஆண்ட்ரே சென்டோஸ் கூட்டு வரல, டோசின் கூட்டு வரல, எந்த ஒரு டிஃபென்சிவ் மைண்டட் பிளேயரையும் கூட்டு வரல. அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே இந்த டீம் வந்து லைக் டிஃபென்சிவ் எக்ஸ்ட்ரா டிஃபென்சிவ் பிளேயர்ஸே வைக்காம நம்ம இந்த மாதிரி விளையாடினா நம்ம கவுண்டர்ல அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு he had that belief, and அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் ஆடினோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் வந்து காமிச்சோம். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆப்வியஸ்லி வாஸ் 0-0. ஆல் எல்லா ஸ்டாப்பேஜும் வந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல we went in and scored the first early goal. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு செட் பீஸ் சிச்சுவேஷன்ல ரீஸ் ஜேம்ஸ் ஒரு சூப்பர் பால் இன்சைட். ரீஸ் ஜேம்ஸ் மனுஷன் வேற லெவல். இன்னைக்கு மிட்ஃபீல்டும் அவன் தான், டிஃபென்ஸும் அவன் தான், ஏதோ கொஞ்சம் அட்டாக் பண்ணதும் அவனாலதான். எல்லாம் கலந்ததுதான் ரீஸ் ஜேம்ஸ். இத பாரு, எல்லா போட்டோலயும் இருக்கா. வேற லெவல் இன்னைக்கு மனுஷன். அந்த மிட்ஃபீல்ட் அப்படியே வந்து லைக் எங்கெந்தோங்க பால் அவன்கிட்ட இருக்காது, அப்படியே ஓடி போயிட்டு அவன் பால் எடுத்துன்னு வந்து பொசிஷனை வச்சு ஸ்விட்ச் பிளே பண்ணலாம், எல்லாமே பண்றான். வேற லெவல் க்ளோஸ் கண்ட்ரோல், வேற லெவல் பால் கண்ட்ரோல், வேற லெவல் விஷன், வேற லெவல் ஐக்யூ. மனுஷா வேற லெவலுங்க. ஐ எம் சோ பிளஸ்ட் டு ஹேவ் திஸ் கை. நான் வந்து இத்தனைக்கும் போன சீசன் சொல்லியிருந்தேன் இந்த ஆள் ஃபிட் ஆலனா இவனை தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படின்னு. பட் Maresca has made him fit and he's made him play these last 2 seasons continuously. So big up to you for that. James first ball போடுறான், ஜோ பெட்ரோ வந்து நல்ல ஹெடர், நல்ல சேவ். அண்ட் அங்கேருந்து ஒரு கார்னர் வருது. சரி கார்னர்ல இருந்து என்ன பண்ணுவோம், நம்ம பெருசா கார்னர் அடிச்சது இல்லையேன்னு பார்த்தோம்னா அங்கேருந்து கார்னர்ல இருந்து அடிக்கிறோம். யாருக்கு அகேன்ஸ்டா? ஆர்சனலுக்கு அகேன்ஸ்டா. அவன் பொருளை எடுத்து அவனையே போட்டோங்கிற மாதிரி ஆர்சனலுக்கே அகேன்ஸ்டா கார்னர் அடிச்சோம் நாங்க. அண்ட் வந்து செம்ம கார்னர் அது. ரீஸ் ஜேம்ஸ் சொல்ல போடுறான், அதுவும் ஆர்சனல் டிஃபென்ஸை கொஸ்டின் பண்ணலாம். லைக் வந்து ரைஸ் could have done better. and ஏன் ஃபார்ட் போஸ்ட்ல எவனுமே இல்லை, ஏன்னா ஃபார்ட் போஸ்ட் அப்படியே அனாந்து கிடக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. 1-0 போறோம், இதுக்கப்புறம் நம்ம எப்படி இது பண்ண போறோம்? ஆப்வியஸ்லி we were going to go defensive. எனக்கு 10 பேரு. நான் நினைச்சேன் Maresca would bring one more sub, அந்த மாதிரி டிஃபென்சிவ் சப்னு. பட் Maresca did not bring any defensive sub. and ஒரே ஒரு மோமெண்ட் ஆஃப் பிரெயின் ஃபேடுங்க, in an otherwise outstanding defensive performance. சாக்கா ஒரு கிராஸ் போடுறான். இந்த மோமெண்ட் பாத்தீங்கன்னா பிஃபோர் ஒரு மேபி ஒரு 4-5 செகண்ட்ஸ் பிஃபோர் சாக்காஸ் கிராஸ் வந்து வெஸ்லி ஃபஃபானா வந்து மெனினோ மார்க் பண்றான். திரும்ப பாக்கிறதுக்குள்ள ஃபஃபானா லூசஸ் ஹிஸ் மேன். சாக்கா கிராஸ் போடுறான், மெனினோ ஓபன் ஹெடர் 1-1. அண்ட் திங்கிங் ஓகேரா செத்தோண்டா மாவன அப்படின்னு, ஏன்னா 1-1 வந்துட்டாங்க இங்க இருந்து எப்படின்னு. பட் அதுக்கப்புறமா கூட லைக் எப்படி சொல்ற, ரெண்டு பேருமே வந்து லைக் ரெண்டு கீப்பருமே பெருசா சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி வரல. செல்சி வந்து ஆப்வியஸ்லி கவுண்டர்ல அட்டாக் பண்ணாங்க. அண்ட் கவுண்டர்லயும் வந்து we had a couple of chances here and there. லைக் வந்து ஒரு ஃப்ரீ கிக்ல வந்து வெஸ்லி ஃபஃபானா வந்து அந்த ஷாட் சரியா மாட்டல, இல்ல டிலாபோடைய டர்ன் ஷாட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி சில சான்சஸ் தான் இருந்துச்சு. ஆர்சனல் were trying பட் நம்மளுடைய டிஃபென்ஸ் வந்து வெரி ஸ்டடி, வெரி ஸ்ட்ராங் இன் டிஃபென்ஸ். குக்கரலா, சாலபா, ஃபஃபானா எல்லாருமே, கஸ்டோ எல்லாருமே வேற லெவல் டிஃபென்சிவ்லி. வாஸ் அவுட். என்சோ I kind of felt Enzo, he was all around the pitch. எல்லாத்தையும் ஓடினானே தவிர அவன்கிட்ட பெருசா இம்பாக்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் லேக்கிங் டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. பட் ஓவரால் ஸ்டில் ஓகேஷ் கேம் தான் சொல்லணும். எஸ்டா வாஸ் டேக்கன் ஆஃப் அட் ஹாஃப் டைம், அது வந்து எனக்கு கொஞ்சம் தப்பா போயிருந்துச்சு. லைக் டீசென்டான கேம் தானே, இன்னும் கொஞ்சம் ஆட விட்டுருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் கன்னாச்சோ வந்து he had moments here and there, but apart from that பெருசா எதுவுமே பண்ணல. அண்ட் ஆர்சனலும் வந்து பெருசா கிரியேட் பண்ணல. லைக் வந்து they had these half chances here and there. இந்த இதுல மெரினோக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. Sanchez another good save. பட் செல்சி ஆக்சுவலி லாஸ்ட்ல வந்து மேபி ஜெயிச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் இந்த ஒரு கவுண்டர் சான்ஸ் இருந்துச்சு 87-88 மினிட்ல. நெட்டோ பால் எடுத்துன்னு ஓடுறான், he is shaping up to cut inside and shoot. But at the same time கஸ்டோ பாத்தீங்கன்னா he is trying to make the overlap. and if நெட்டோ வந்து ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி கஸ்டோ பாஸ் பண்ணியிருந்தான்னா
கஸ்டோ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து ஒரு கிராஸ் போடுறோம் இல்ல அங்கே இருந்து கோல் அடிக்க ட்ரை பண்ணிக்கலாம். தட் would have been the game winner for us. ஏன்னா கஸ்டோ போறாங்க, கஸ்டோ பக்கத்துல எவனுமே இல்ல. அந்த ஹின்காப்பி நினைக்கிறேன், ஹின்காப்பி ஸ்ட்ரைட் டு நெட்டோ, ஹின்காப்பி வந்து நெட்டோ பாக்குறான், கஸ்டோ எவனுமே பார்க்கல. கஸ்டோக்கு பால் போட்டிருந்தானா அங்கேருந்தே மேபி ஒரு கோல் சான்ஸோ இல்ல ஒரு கிராஸோ போட்டு நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அண்ட் சிமிலர்லி ஆர்சனலும் முன்னோர் அந்த மாதிரி கிராஸஸ் போட்டாங்க. லைக் டிம்பர் வந்து ஹெட் பண்றான், அது விட்டு கியோக்கரஸ் பின்னாடி அடிச்சிருப்பான். பட் ஒரு அட் தட் பாயிண்ட் யூ நாட் அ ஸ்ட்ரைக்கர்ல, ஒரு ஸ்ட்ரைக்கர்னா ஓகே, என்னுடைய ஃபெலோ ஸ்ட்ரைக்கர் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். மேபி அந்த சிச்சுவேஷன்ல ஹாவர்ட்ஸோ வேற யாரும் இருந்திருந்தா விட்டுருப்பாங்க. பிகாஸ் ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு இன்னும் ஸ்ட்ரைக்கர் எங்க இருக்கான்னு தெரியும். பட் அந்த சிச்சுவேஷன்ல டிம்பர் ஹெட் பண்ணதால ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் அவேர் தட் ஓகே பின்னாடி கியோக்கரஸ் இருந்தான். அண்ட் கிராஸும் வந்து ஹெட்லைன் வேற எங்கேயோ பட்டு வெளில போச்சு. இட் வாஸ் நாட் ஈவன் லைக் அ குட் கிராஸ் ஃபார் டிம்பர். கியோக்கரஸ்க்கு நல்ல கிராஸ் இருந்திருக்கும், பட் டிம்பர் பொறுத்தவரை நல்ல கிராஸ் இல்லை. ஸோ ஹெட் பெரிய பின்னாடி போச்சு. பட் ஓவராலா yes, proud of the mentality of this team, proud of the performance, all that, but ultimately still 2 points drop தான். Still 2 points drop. ஏகப்பட்ட positives இருக்கு and all of that, but ultimately it's still 2 points drop தான். And we are now 6 points behind Arsenal. இப்போ நம்ம தேர்ட்ல இருக்கோம் டிரா பண்ணதால. சிட்டி வந்து நமக்கு மேல போயிட்டாங்க நேத்து அவங்க ஜெயிச்சதால. ஸோ இப்போதைக்கு ஆர்சனல் செகண்ட், சிட்டி இப்போதைக்கு ஆர்சனல் ஃபர்ஸ்ட், சிட்டி செகண்ட், செல்சி தேர்டு. அண்ட் செல்சியோட எத்த 3 ஃபிக்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் வினபிள் ஃபிக்ஸ்டர்ஸ் தான் லீகை பொறுத்தவரை. வெட்னஸ்டே வந்து நமக்கு லீட்ஸாவே இருக்கு, அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு வந்து போர்ன்மத்தாவே இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எவர்டன் ஹோம் இருக்கு. மூணுமே வந்து ஐடியலி ஸ்பீக்கிங் செல்சி ஷுட் டேக் 9 out of 9 பாயிண்ட்ஸ் இந்த 3 கேம்ல. ஏன்னா ஒரு டைட்டில் ரேஸ் அந்த மாதிரி பேச்சு வரணும்னா கூட கன்சிஸ்டன்டா ஒரு 5-6 கேம்ஸ் மினிமம் ஒரு வின்னிங் எனக்கு தேவைப்படுது எந்த ஒரு சைட் இருந்துமே. அதுதான் நான் செல்சிட்ட தான் எதிர்பார்க்கிறேன் நானு. அண்ட் சோ இந்த நெக்ஸ்ட் 3 கேம்ஸ் ஹேவ் டு பி மஸ்ட் வின் கேம்ஸ். அதோட சொல்லி இது பண்ணிக்கலாம். Let me know your thoughts in the comments. நீங்க நினைச்சீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க நாங்களா ஜெயிக்கிறதுக்கு அப்படி நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிவன்.